மீனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமசிக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மீனராசி ஆடி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் கடக ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆடி மாசம். இந்த ஆடி மாசம் கடகத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். இந்த கடகத்துடைய அதிபதி யாருன்னா சந்திரன். இந்த சந்திரனுடைய அதிதேவதை யாருன்னா பார்வதி. அப்ப இந்த மாதம் அம்மன் வழிபாடு செய்வதற்கு சிறப்பான மாதம். ஆடி மாதமே அம்மன் மாதம் என்று சொல்வார்கள். அதே போல இந்த ஆடி மாசங்கிறது தட்சிணாயன கால ஆரம்பம். தேவர்களுடைய இரவு பொழுது காலம். ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரை உள்ள 6 மாத காலம் தேவர்களுடைய இரவு பொழுது காலம், தட்சிணாயன காலம் ஆரம்பம். இந்த ஆடி மாசம் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு செய்வதும், அதே போல பசுமாட்டிற்கு மஞ்சள் வாழைப்பழமும் அகத்திக்கரை கொடுப்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் 11ஆம் நாள் வாஸ்து நாள். வீடு கிரக ஆரம்பம் செய்வதற்கும் வீடு மனை கொள்வதற்கும் மிகச் சிறப்பான நாள். வீடு கட்டுவதற்கு சிறப்பான நாள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆடி 12 ஆடி பூரம். அன்றைய தினம் விரதம் இருந்து பார்வதி தேவியையும் அதே போல ஆண்டாளையும் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை விலகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், புத்திர தோஷம் விலகும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் 13ஆம் தேதி நாக பஞ்சமி. அன்றைய தினம் விரதம் இருந்து கருட பகவானுக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய நாகதோஷம் விலகும். ராகு கேதுக்களால் ஏற்படுது ஜாதகத்துல ராகு கேதுவால தார தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம்லாம் ஏற்படுது இல்லையா, அந்த தோஷம் எல்லாம் விலகும். அப்ப அன்றைய தினம் கருட பகவான் வழிபாடு செய்ய வேண்டும். ஆடி 18ஆம் தேதி ஆடி பெருக்கு. அன்றைய தினம் ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் எந்த செயல் ஆரம்பிச்சாலும் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். ஆடி மாசம் 31ஆம் தேதி ஆடி கிருத்திகை. அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் கார்த்திகை பெண்களையும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய தொழில் வளர்ச்சி, உத்தியோக உயர்வு, வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, நோய் தீரக்கூடிய அமைப்பு, கடன் தீரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்திலே மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். பொதுவாக செவ்வாய் 6ல் சஞ்சரிப்பது நன்மை. ஏன் அப்படின்னா எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்திலே உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் 2ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்காருன்னா கொடுக்கல் வாங்கல்ல சிறப்பு. அதாவது கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்காது. உங்க அவசரத்துக்கு பணம் சேராத நிலையை கொடுக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். 12ஆம் தேதி வரை 6ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்க போகிறார். 9ஆம் இடத்தை அதிபதி 6ல் சஞ்சரிக்கிறாருன்னா பயணங்களிலே கவனம் தேவை. தந்தையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், தந்தையிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த 12ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 2-7 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி. அதாவது 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் 2ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்கிறார்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, திருமண பேச்சுவார்த்தை, குழந்தை பிறப்பு, 2வது குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள். குடும்பத்திலே புதிய உறுப்பினர் சேரக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதி அவர் தான். 9-7 செப்ப சம்பந்தப்பட்டாலும் திருமண சம்பந்தமான முயற்சி, பொருளாதார வளர்ச்சி, கூட்டு தொழிலே வெற்றி, சமூகத்திலே பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அதே போல பார்த்தீங்கன்னா தொழிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்களையே செய்யலாம். 12ஆம் தேதி வரைக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி, கீர்த்தி, அதே போல பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் ஆடி மாசம் 10ஆம் தேதி வரை. அப்ப 3ஆம் இடத்து அதிபதி 3ல் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார்னா கீர்த்தி, தனக்கு கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதாவது புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துலங்கிறது இளைய சகோதர ஸ்தானம். அப்ப இளைய சகோதரி இருந்தால் அவர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி, அப்ப எடுத்த காரியங்கள் எடுத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு. அதுலயும் ஏன் அப்படின்னா
பொதுவாக ஒருத்தருக்கு ரொம்பவும் டஃப்பான காலம் வந்து ஜென்ம சனி காலம், 7.5 சனியில ஜென்ம சனி காலம். உங்கள் ராசியிலே சனி செஞ்சிருக்கிறார் இல்லையா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாதம் 29, அதாவது ஜூலை 13லேருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை இந்த காலத்தில் சனி வக்கரகதியில் செஞ்சிருக்க போகிறார் உங்கள் ராசியிலேருந்து. அப்போ என்ன ஆகும்னா இந்த 7.5 சனியோட பாதிப்பு குறையும். ஏன்னா தன்னுடைய காரகத்துவ பலனை குறைச்சி ஆதிபத்திய பலனை செய்வார். அப்படிங்கிறதுனால 7.5 சனியோடைய பாதிப்பு குறையக்கூடிய நேரம். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தடையில்லாமல் நடைபெறும். அதான் 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது. அதே போல் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். திக்பலம் 4ஆம் இடத்துல. 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா அதாவது ஒரு வீட்டுக்கு காரகத்துவம் வந்து சுக்கிரன். 4ஆம் இடங்கிறது வீடு. அப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய இடத்தையே நிலத்தையே நல்ல விலைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும். 9ஆம் இடத்த அதிபதியும் அவர் 4ல் இருக்கும் பொழுது, அது 8ஆம் இடத்த அதிபதி 4ல் இருக்காருன்னா அதாவது பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயணத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது நன்மையான பலன்கள். தாயோடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். ஏன்னா அவர் தான் அஷ்டமாதிபதியும். அவருடைய ஆரோக்கியத்தில் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி நல்ல பலன்கள் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4க்கும் 7க்கும் உடையவர். 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம். இந்த 4க்கும் 7க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன் 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு எல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்துல சஞ்சரிச்சாலும் ஆடி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 26ஆம் தேதி வரை வக்கரகதியில் செஞ்சிருக்கிறார். அப்போ 5 அதாவது 4க்கும் 7க்கும் உடையவர் 5ல் வக்கரகதியில் செஞ்சிருப்பது நன்மை இல்லை. அதனால நின்ற பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாக 5ஆம் இடங்கிறது காதல் ஸ்தானம், காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, பதவி, பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்களையே சொல்லலாம். கண்டிப்பாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதி நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். இந்த 6ஆம் இடத்த அதிபதி யாருன்னா சூரியன் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுக்க. இப்போ 6ஆம் இடத்த அதிபதி 5ல் சஞ்சரிக்கிறார்னா வீட்டில் வயதானவங்க இருந்தால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சர்க்கரை செலுத்த வேண்டும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளுக்கு அதாவது குழந்தைகளுக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும். பூர்வீகம் சம்பந்தமான நில இட சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக சிவபெருமான் வழிபாடும் இந்த மாதம் ஆடி மாதம் சிவபெருமான் வழிபாடும் நின்ற பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியோட தாக்கமும் குறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஆடி மாதம் யோககரமான மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.